علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வருகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நாட்டங்களை சரியான முறையில் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய், நெருக்கடி, துன்பங்கள், துயரங்கள், கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான, நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான, நோய் நொடி இல்லாத, கடன் இல்லாத, ஈமான் சலாமத்தான வாழ்க்கை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. புனிதமான ஜுமாவிற்காக மிகவும் நிறைவாக வந்து இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய வருகைகளையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாக. ஒரு மஜ்லிஸுடைய சிறப்பு, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக வந்து உட்கார்றது அந்த மஜ்லிஸுக்குரிய ஒரு கண்ணி. அதனால யார் மாஷா அல்லாஹ் வெளியில இருக்கிறோமோ அவங்க இன்ஷா அல்லாஹ் உள்ள வந்து மஜ்லிஸை எவ்வளோ நம்ம ஆசையோட ஆவலோட தீனுடைய மஜ்லிஸுடைய மகத்துவத்தை விலக்கி நம்ம உட்காருவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய நம்முடைய உள்ளத்துல தேவையான ஒரு நமக்கு வாழ்க்கையில ஒரு எது பயன்படுமோ அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் வெளியாகும். அதனால பொதுவாக யாரு சீக்கிரமா வந்தோமோ அவங்க முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு முயற்சி செய்யறது. அதனால அந்த மாதிரி நம்ம முயற்சிகள் செய்யறதுக்கு ஆசைப்படுவோம், ஆர்வப்படுவோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு சோதனை கூடமாக, ஒரு பரீட்சை கூடமாக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். இங்க வந்தவங்க யாருமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க அல்ல. அவங்க எவ்வளவு பெரிய கண்ணியமானவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்திலே கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா பிறப்பு ஒன்று வைத்திருப்பதை போன்று இறப்பு ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நமக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், நமக்கு பின்னால் வருபவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் தரக்கூடியதாக, ஒரு படிப்பினை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அவ்வாறு தான் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், முக்கியமானவர்கள் 10 பேர் என்று சொல்லலாம். அஷரத்துல் முபஷ்ஷரா, அவர்களிலும் மிகவும் குறிப்பானவர்கள் குலஃபாய ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய 4 சலீஃபாக்கள், அவர்களிலும் முக்கியமானவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களை பற்றி ஒரு கண்ணியம், சஹாபாக்களை பற்றி ஒரு மதிப்பு, மரியாதை நம்முடைய உள்ளத்திலே எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எவ்வாறு வளர்த்தார்கள், அவர்களை எவ்வாறு தர்பியத்தை கொடுத்து அவர்களை உருவாக்கினார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படிப்பட்டவர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், ஐயாமுல் ஜாஹிலியா, ஆட்சி செய்வதற்கு கூட எந்த அரசனும் முன் வர மாட்டாங்க, அவ்வளவு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணியம் இல்லாதவர்களாக வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்களுடைய ஆரம்ப வாழ்க்கை இருந்தது. எனவே அந்த அடிப்படையிலே முக்கியமானவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் முக்கியமானவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அதிகமான மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகி விட்டார்கள். இன்னும் சில மக்கள் வெளியேறி விட்டார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த ஒரு இடத்திலே உறுதியாக இருந்து இருக்கக்கூடிய மக்களை தீனிலே வைத்து பாதுகாப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் முயற்சி செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு யார் கலீஃபாவாக வருவது, யார் அமீராக வருவது, யார் தலைமைத்துவத்தை நடத்துவது என்று மக்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து சஹாபாக்களின் முக்கியமானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அவர்களை அமீராக நியமித்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஹிலாஃபத் எவ்வாறு இருந்தது? கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்ற 3 நாட்கள் தொழுகைக்கு பிறகு வந்து சொல்வார்களாம், நான் என்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து விடுகின்றேன், நான் இந்த பொறுப்பை ஏற்க முன்வரவில்லை, யாராச்சும் எடுப்பதற்கு தயாராக இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தடவைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் அமீராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி பொறுப்பை கொடுத்தார்கள்.
எனவே பொறுப்பை எடுப்பதற்கு நாம் ஆசைப்படக்கூடாது. ஹதீஸிலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு தலைமைத்துவத்தை பொறுப்பை ஆசைப்படுவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராது. யார் விரும்பாமல் வற்புறுத்தி திணிக்கப்பட்டு அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுமோ அந்த பொறுப்பில் அல்லாஹ்வுடைய உதவி வரும். எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் பொறுப்பெடுப்பதாக இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது. சில ஹதீஸிலே வருகின்றது, நான் என்னுடைய சொந்த கருத்தை எதையும் நானாக சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுப்பு எடுப்பதற்கு ஆசையாக இருக்கும், ஆனால் எடுத்துவிட்டு அதிலிருந்து வெளியே வருவது, ஒரு குழந்தை பால்குடி குழந்தை அதை மறக்கடிப்பதற்கு ஒரு தாய் எவ்வாறு கஷ்டப்படுவாளோ அதை விட பயங்கரமான கஷ்டம்தான் பொறுப்பிலிருந்து அதிலே வாழவும் முடியாது, வெளியே வரும் மனசும் வராது. சஹாபாக்கள் அவ்வாறுதான் விருப்பம் இல்லாமல் தான் பொறுப்பேற்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மிக நெருக்கம் இருந்தது. எல்லா சஹாபாக்களிலும் மிகவும் நெருக்கமானவர்களாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பருக்கு தேர்ந்தெடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அவர்களே சொல்வார்கள், நான் நண்பராக தேர்ந்தெடுக்க விரும்பினால் அபூபக்கர் சித்திக் அவரை தான் நண்பராக தேர்ந்தெடுத்திருப்பேன். அவர்களுடைய சிறப்பு என்ன? ஒரு கிதாபுகளில் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், எவ்வளவு சிறந்தவர்கள் என்று சொன்னால், முழு சஹாபாக்களிலே, அதாவது நபிமார்களை தவிர உள்ள எல்லா முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவருடைய ஈமான தட்டுல ஒரு தட்டுல, மீசான் அதாவது தட்டுல தராசுல ஒரு தட்டுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான மற்றொரு தட்டுல வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் தான் உயர்ந்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு பயந்திருக்கின்றார்கள். சில நேரத்திலே தஹஜ்ஜுத் நேரத்திலே நிறுத்தி அழுவார்கள், அவர்கள் கவிதை படிப்பார்கள், அல்லாஹ்விடம் முனாஜாத் செய்வார்கள். ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மன் லஹு ஜாதுன் கலீல் مفلس بالصدق يأتي عند بابك يا جليل كيف حالي يا إلهي ليس لي خير العمل سوء أفعالي كثير زاد طاعتي قليل أين موسى أين عيسى أين يحيى أين نوح أنت يا صديق عاصي تب إلى مولى الجليل. தஹஜ்ஜத் நேரத்தில் எவ்வளவு அழகான கவிதை வருதுண்டா, எவ்வளோ உற்சாகம் இருந்திருக்கும் அல்லாஹ்ட்ட பேசுறது. தஹஜ்ஜத்ல அந்த வார்த்தை வருது என்று சொல்லுவாங்க, கைஃப ஹாலி யா இலாஹி, என்னுடைய ரப்பே, நாளை மறுமை நாளில் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, உனக்கு முன்னால் நான் நிறுத்தப்பட்டு எனக்கு நீ கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நேரத்துல நான் என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியலையே. சொல்லுவாங்க, என்னட்ட அபூபக்கராக என்னட்ட எந்த நல்ல குணமே இல்லையே. சொன்னாங்க, என்னட்ட இருக்கிறதெல்லாம் பாவங்கள் மணல் குவியலாக குமிஞ்சி கிடக்குது. மேலும் சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களெல்லாம் நாளை மறுமையில எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. அன்த யா சித்தீக் ஆசி, பாவியாகிய அபூபக்கரே, உன் நிலைமை என்னவாகும், நீ எங்க போய் கடப்பாயோ, உனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கப்படுமோ, சொர்க்கம் நரகம் உனக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு உனக்கு எங்க முடிவு செய்யப்படுமோ தெரியலையே. தன்னைத்தானே நிந்தித்து வருவார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை, கொஞ்சம் சதக்கா தாராளமா கொடுத்துட்டா, கொஞ்சம் மாஷா அல்லாஹ் கொஞ்சம் அதிகமான அமல்கள் செஞ்சுட்டா, என்ன மாதிரி இந்த ஊர்ல யாரு செஞ்சிருப்பான்? அமல் செய்யறது நல்ல விஷயம், அதை விட பெரிய விஷயம் அந்த அமலை பாதுகாக்க வேண்டும், எந்த நேரமும் பயந்து கொண்டு இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில நேரத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, பறவைகள் பறக்கும், அந்த பறவையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, தூவா லக யா உஸ்பூர், ஓ குருவியே, பறவையே, உனக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நீனும் தான் இருக்கின்றா, உனக்கு நீ உலகத்துல சந்தோஷமா உல்லாசமா சுத்தி பறக்கின்றா, நீனும் நல்லதை விரும்பினதை சாப்பிடுறா. அதே மாதிரிதான் அபூபக்கராகிய நானும் இந்த உலகத்துல வாழ்றேன். ஆனால் விஷயம் என்ன, நாளை மறுமை நாளில் உனக்கு கேள்வி கணக்கு ஒண்ணு இல்லையே. ஆனா இந்த அபூபக்கருக்கு கேள்வி கணக்கு ஒண்ணு மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேனே. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமானவர்கள் இல்ல. எப்பயுமே அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, எல்லா நேரத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாராளமாக செலவு செய்கிறார்கள், அவர்களை என்னால் முந்த முடியவில்லையே என்று நினைத்து சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது ஒரே ஒரு தடவையாச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அமல்களை, அதாவது சதக்காவை விட நான் அதிகமாக கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே எதிர்பார்த்திருந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய யுத்தத்தின் நேரத்துல பெரிய உதவி தேவைப்பட்டுச்சு. சஹாபாக்களை பார்த்து அறிவிப்பு செய்தார்கள், யாருக்கு எவ்வளவு என்ன இருக்கின்றதோ வந்து கொடுங்கள், இங்க வந்து கொடுங்கள், பைத்துல் மால்ல சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொத்து செல்வம் குறைவாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொத்து செல்வம் அந்த நேரத்துல நிறைய இருந்தது. உடனே பார்த்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தடவை நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சோடு செல்வம் தான் இருக்குது, உமர் ஆகி என்னட்ட நிறைய செல்வம் இருக்குது, இந்த தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வர்றதை விட நான் அதிகமாக கொண்டு வந்து எப்படியாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிஞ்சிடும் அந்த நியத்துல நிறைய, அதாவது வீட்டுல உள்ள பாதி செல்வத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொண்டு வந்து வீட்டுக்கு பாதி, அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்சம் பாதியை கொண்டு வந்து கொடுக்குறான். இதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அவங்க கொஞ்சோண்டு கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததை பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பே நினைச்சிட்டாங்க, இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போறோம், இந்த தடவை நம்ம தான் வெற்றி பெற போறோம். யான்னு சொன்னா நான் நிறைய கொண்டு வந்துட்டேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சோண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், ரெண்டு பேரும் முன்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. பார்க்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக, அபூபக்கர் ரலியல்லாஹு குறைவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி, ரெண்டு பேரும் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தோத்துருவாங்க. ரெண்டு பேரும் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தது குறைவு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தது அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு எதை விட்டுட்டு வந்தீங்க? வீட்டுக்கு எதை விட்டுட்டு வந்தீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என் வீட்டுக்கு பாதி, அல்லாஹ்வுடைய பாதையில பாதி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மாதா தரக்தலி அஹ்லிக, அபூபக்கர் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன விட்டுட்டு வந்தீங்க? சொன்னாங்க, தரக்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மட்டும் நான் விட்டுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், என் வீட்டுல எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ். வீட்டுல இருக்கிற பானை, வீட்டுல இருக்கிற சட்டி, வீட்டுல இருக்கிற ஊசி, வீட்டுல இருக்கிற குவளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எதுவுமே வீட்டுல இல்ல. அல்லாஹ்வை ரசூலை வரக்கத்துக்கு அல்லாஹ்வை ரசூலை நான் நம்பிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுக்கு பிறகும் என்னால வாழ்க்கையில சந்தர்ப்பமே கிடைக்காது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய தாராள மனசு எனக்கு அவர்களை முந்தவே முடியாது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், இந்த உமருடைய வாழ்க்கையில செஞ்ச எல்லா நல்ல அமல்களையும் நான் கொடுத்துடுறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு பகல், அந்த ஒரு நாளுடைய நன்மை மட்டும் எனக்கு தந்துடும். இந்த உமர் ரலியல்லாஹு சாதாரணமானவங்க இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சாதாரணமானவர்கள் இல்ல, அவர்களும் உயர்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, என் வாழ்நாள் முழுக்க எல்லா அமலை நான் கொடுத்துடுறேன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு ஒரு இரவு, ஒரு பகல் உள்ள நன்மையை மட்டும் எனக்கு தரட்டும். என்ன அந்த பகல், எந்த அந்த இரவு? சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்காக போகும்போது ஒரு இரவு சௌர் குகையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு தங்க வச்சாங்க. அந்த நேரத்துல வந்த கஷ்டத்தை தாங்கி அந்த இரவு நபியோட தங்குனாங்கல்ல, அந்த இரவுடைய நன்மை. ஒரு பகல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்துல மக்கள் எல்லாம் குழம்பி இருந்த நேரத்துல ஒரு மிம்பர் படியில ஏறி ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்ற ஆயத்தை ஓதி மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தின அந்த ஒரு பகலுடைய நன்மையை எனக்கு தந்துரட்டும் தான். ஆனா அந்த ரெண்டு நிகழ்ச்சி இருக்கிற மிக முக்கியமானது. மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, ஹயாத்து சஹாபால வருது, அல்லாஹ் மீது சத்தியமாக மக்களே நீங்கள் அல்லாஹ் மீது வெட்கப்படுங்கள் சொல்லிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் என்னைக்கு முஸ்லீம் ஆனனோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நான் புலி வரைக்கும் சென்றாலும் நான் அவ்வளவு வெட்கப்படுறேன். புலி வரைக்கும் சென்றிருக்கிறேன், நான் தனியா தான் இருக்கிறேன், என்னை யாரும் அங்க பார்க்கல. நான் எப்படி குளிக்கணும்? ஆடையுடன் குளிக்கலாம், ஆடை இல்லாமல் குளிக்கலாம், அல்லது அரபர் ஆடையுடன் குளிக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் முஸ்லீமான தினத்திலிருந்து இன்று வரையிலும் நான் குளியல் அறைக்கு தனிமையில் இருந்தாலும் நான் அல்லாஹ் மீது அவ்வளவு வெட்கப்படுகின்றேன். எனவே மக்களே, நீங்களும் அல்லாஹ் மீது அதிகமாக வெட்கப்படுங்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கப்படுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். மேலும் ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் படி மேல ஏறினாங்க. ஏறிட்டு அழுதாங்க. அழுதுகிட்டே சொன்னாங்க, ஈமானுக்கு பிறகு, ஈமானுக்கு அடுத்து பெரிய ஒரு நியமத் இருக்கிறது சொன்னால் ஆஃபியத், உடல் ஆரோக்கியம்.
சொல்லிட்டு சொன்னார்கள், இதே மெம்பர் படியில சென்ற ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மெம்பர் படியில ஏறிந்து அழுது கொண்டே சொன்னாங்க, ஈமானுக்கு அடுத்தது பெரிய நியமத்து உடல் ஆஃபியத் என்று நபி ஸல்லல்லாஹு அழுதாங்கன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே சொன்னாங்க. நம்ம அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்கணும், அல்லாஹ்ட்ட நல்ல சுகத்தை கேட்கணும். துன்யாவை சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும், நல்ல அமல்கள் செய்வதாக இருக்கட்டும், உடல்ல நல்ல சுகம் இருந்தால் தான் அமல் செய்ய முடியும். வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு ஆரோக்கியம் இருக்கணும். என்ன காரியத்தை சாதிப்பதாக இருந்தாலும், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும், ஒரு வீட்டில் போய் ஒரு ரூபா 10 ரூபா சதக்கா கொடுப்பதற்காக வெளியில சென்றாலும், பள்ளியில வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காருவதாக இருந்தாலும் உடல்ல ஆரோக்கியம் இருக்கும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கிற துஆ கபூல் செய்யப்படும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கபூல் ஆகக்கூடிய நேரத்துல நாங்க எந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்க, அந்த துஆ கபூல் ஆகக்கூடிய நேரத்துல எந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட நாங்க கேட்டா கிடைக்கும்? சொன்னாங்க, சலுல்லாஹல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மை மறுமையுடைய நல்ல சுகத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்க. பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆখিরা, இந்த துஆ ஓதுவது ஏற்றமாக இருக்கு. அல்லாஹ்ட்ட நல்ல சுகத்தை கேட்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு தீனில உறுதியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க, என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒருத்தர் சதக்காவை கொடுக்கிறாரு, ஒட்டகத்தை கொடுக்கிறாரு, கயிறோட கொடுக்கிறாரு, அந்த ஒட்டகத்துடைய மூக்கனா கயிறோட சேர்த்து கொடுக்கிறாரு. ஆனால் என்னுடைய காலத்துல நான் ஒட்டகத்தை மட்டும்தான் கொடுப்பேன், கயிறை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, அவரோட யுத்தம் செய்வதற்கு நான் தயார். சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அயன் குசுத்தீன் வ அன ஹை, இந்த அபூபக்கர் ஹயாத்தோட இருக்கிற வரையும் தீனில கொஞ்சம் கூட குறைவு ஏற்படுத்த நான் விரும்ப மாட்டேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எவ்வளவு தீனு போகுது, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தீனு கண்ணு முன்னாடி அழியுது, பாத்திரமா இல்லையா? எவ்வளவு தீன் அழிஞ்சு கொண்டு போகுது. உள்ளத்துல ஒரு கவலை வருதா? நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் உள்ளத்துல ஒரு தேட்டமாச்சு வருதா? எவ்வளவு ஹராமான ஆபாசமான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கையில வந்துருச்சு, நம்முடைய வீட்டுல வந்துருச்சு. உள்ளத்துல ஒரு கவலையாச்சு வருதா? சில பேரு பாவம் செய்யணும்னு நினைச்சு பாவத்துல உழுறது இல்ல, யதார்த்தமா உழுந்துடுறாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் நம்முடைய உள்ளத்துல ஒரு கவலையாச்சு வரணும், நான் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறேனே, நான் அடிக்கடி இந்த பாவத்தை நான் மீண்டும் மீண்டும் செய்கிறேனே, எனக்கு இந்த நிலைமையில மௌத்து வந்து விடக்கூடாது என்ற அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்துல வரணும். கொஞ்சமாச்சு பயந்து ஒண்ணு இருந்தாதான் அந்த பாவத்திலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அக்கறையே இல்லை, கவலையே இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வாறு நமக்கு அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்? சில நேரத்துல நம்ம பாவத்தை செஞ்சுட்டு நம்ம நினைப்போம், நான் செஞ்சது பெரிய பாவம் இல்லையே, சின்ன பாவம் தானே. சில நேரத்துல நினைக்கிறான், நான் மட்டுமா செய்யறேன், எல்லாரும் தானே செய்யறாங்க. இதுவெல்லாம் நம்மளுக்கு தகுதியான வார்த்தைகள் அல்ல. நம்ம கபருக்கு நம்ம தேடிக்கணும். அடுத்தவர்களுடைய கபருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பாவம் நடந்துருச்சு என்று சொன்னா நம்முடைய உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் வரணும். இந்த பாவம் செஞ்ச நிலைமை எனக்கு மூத்து வந்துடக்கூடாது, இந்த பாவத்தின் நிலைமையில எனக்கு இறுதி முடிவு வந்துடக்கூடாது. எனவே நம்மளை அறியாமல் தெரியாமல் ஏதேனும் நடந்து விட்டால் நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு என்னுடைய சஹாபாக்கள் எவ்வளவு உதவி செய்தார்கள், நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு செஞ்ச உதவி, அதை என்னால இந்த உலகத்துல பூர்த்தி செய்யவே முடியாது. அதற்கு ஆகிராவுல அல்லாஹ் தான் அவர்கள் செஞ்ச உதவிக்கு அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள். மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆண்களிலே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஆண்களிலேயே முதலாவதாக முஸ்லிமானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் என்று முஸ்லிமானார்களோ அவர்கள் மட்டும் இஸ்லாத்தை வைத்துக் கொள்ளாமல் சுப்ஹானல்லாஹ் ஏற்றுக்கொண்ட முதலாவது நாளே 5 நபர்களுக்கு கலிமா சொல்லி முஸ்லிமாக்கை நபி ஸல்லல்லாஹு கூட்டிட்டு வந்தாங்க. இரண்டாவது நாள் 4 நபர்களை கூட்டிட்டு வந்து கலிமா சொல்லி கொடுத்து முஸ்லிமாக்கினார்கள். ஏறத்தாழ சொல்லப்படுது, அந்த 9 நபர்களில் அதிகமான பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் போற்றப்பட்ட, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்திப்பட்ட நபி தோழர்கள் என்று சொல்லக்கூடிய 10 நபர்கள் அந்த அதுல சில பேர் வந்திருக்கு. அந்த அளவுக்கு தானும் கலிமா சொல்லணும், அடுத்தவர்களுக்கு அந்த விஷயத்தை எத்தி வைக்கணுங்கிற விஷயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தேட்டமுள்ளவர்களாக இருந்தார்கள். அடுத்தவர்களுக்கும் நல்ல விஷயத்தை எத்தி வைப்பது, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்த வழி.
எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தார்கள். அவர்கள் அதனை பின்பற்றினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சஹாபாக்களும் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், வெறும் கலிமா சொல்வது வெறும் முஸ்லிம் ஆவதற்காக மட்டுமல்ல, சந்தோஷத்துல, கவலையில, இன்பத்துல, துன்பத்துல, லாபத்துல, நஷ்டத்துல, எல்லா நிலைமையிலும் நபியே நாங்க உங்களுக்கு பின்பற்றி நடப்போம். சந்தோஷமா இருந்தா மட்டும் அமல் செய்யறது, கவலையாக இருந்தா அமலை விட்டது, இது நம்முடைய பண்பல்ல. எல்லா நிலைமையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நியத்து வைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், பிறந்த நாள் என்று நாம் சொல்லுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நபியுடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாம் குறைந்தபட்சம் துஆ செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எவ்வாறு தர்பியத்தை கொடுத்து வளர்த்தார்களோ, எவ்வாறு தர்பியத்தை கொடுத்தார்களோ, அதே போன்ற நல்ல பண்புகள் அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவானாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் சொன்னால், நபி அவர்களுக்கு 63, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 63. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் திங்கட்கிழமை வஃபாத்தானார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திங்கட்கிழமை வஃபாத்தானார்கள். இப்படியாக அவர்களுக்கும் நபிக்கும் பெரிய ஒரு நெருக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த சஹாபாக்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா